கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜெபவேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பு ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். பாருங்கள், இன்று ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து நாம் தியானித்து விட்டு ஜெபிக்க போகிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஐயா, இந்த பூமியானது ஒரு காலத்தில் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே வாசிக்கிறோம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஐயா, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆனால் அந்த பூமியோ ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். இம்மிடியேட்டா உடன் தானே வெளிச்சம் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாலை ஜெபவேளையிலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் மீதும் தேவ ஆவியானுடைய அனுக்கிரகம் இருக்கிறது. ஐயா, தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாய் இருக்கிறார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. இந்த ஜெப நேரத்திலே உங்களை அழைத்து கொண்டு வந்தவர் உங்கள் உதவியாளரும் துணையாளரும் தேற்றரவாளனும் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை பாருங்கள், ஒழுங்கின்மையும் சூனியமும் ஐயா ஒழுங்கற்றும் இருந்த இந்த பூமியிலே தேவனுடைய வார்த்தை வந்தது. தேவனுடைய வார்த்தை வெளிச்சம் உண்டாக கடவுது என்று வந்த மாத்திரத்திலே ஆவியானவர் இந்த உலகத்தை இருளாய் ஒழுங்கின்மையாய் சூனியமாய் கிடந்த உலகத்தை வெளிச்சமாக்கினார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அதுபோல உங்கள் வாழ்க்கை எத்தனை ஒழுங்கின்மையாக இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய திருமண வாழ்க்கை அல்லது உங்களுடைய உறவுகளுக்குள்ளே உங்கள் சொந்த வாழ்க்கையிலே எத்தனை சூனியங்கள் ஒழுங்கின்மைகள் காணப்பட்டாலும் சரி, இந்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையை சீரமைக்க முடியும். இந்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். ஐயா, இவரே உங்கள் உதவியாளரும் தேற்றரவாளனும் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்துவார். சாவுக்கு இனமான உங்கள் வாழ்க்கையை, உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். அருமையான தேவ பிள்ளைகளை, கவலைப்படாதிருங்கள். ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். ஐயா, உங்கள் வாழ்க்கையிலே, சொந்த வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்கள் பலகீனங்கள் மாறி போகும். உங்களுக்கு புது பலன் உண்டாகும். புதிய ஆசீர்வாதங்கள் வரும். உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாக மாறி போகும். லூக்கா 1ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் 34ஆம் வசனம் முதல் பார்த்தீர்களானால் அங்கே தேவதூதன் மரியாளை பார்த்து சொல்லுகின்றார், உன்னுடைய வயிற்றிலே தேவகுமாரன் பிறக்க போகிறார் என்று. மரியம்மா கேட்கிறாங்க, ரொம்ப அற்புதமான ஒரு காரியத்தை கேட்கிறாங்க. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், நான் புருஷனை அறியேனே என்றாள். உடன் தானே தேவதூதன் அவளுக்கு பிரயோத்தனமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். அம்மா, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். நான் கன்னியாய் இருக்கிறேனே, ஐயா, நான் இன்னும் புருஷனை அறியேனே, எனக்குள்ளே எப்படி ஒரு தேவகுமாரன் பிறப்பார், நான் எப்படி கன்சீவ் ஆக முடியும் என்று கேட்ட மரியாளுக்கு அற்புதமான ஒரு பதிலை தேவதூதன் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவி உன் மீது வரும். தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். அப்பொழுது காட்சிகள் மாறும், சூழ்நிலைகள் மாறும், குறைவுகள் எல்லாம் நிறைவாகும் என்று சொல்லப்பட்டபடியே உங்கள் வாழ்க்கையில் அது நிறைவேறும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், எசேக்கியேல் 37:1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை வாசித்தீர்களானால், உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே ஜீவன் உண்டானது. ஐயா, உலர்ந்து கிடந்த பள்ளத்தாக்கிலே வெகு திரளாய் உலர்ந்து கிடந்த எலும்புகளுக்குள்ளே பரிசுத்த ஆவி உள்ளே பூந்த பொழுது நடந்தது என்ன? இப்போ உலர்ந்த எலும்புகள் எல்லாம் ஒன்று கூடி அவைகள் மகா பெரிய சேனையாய் எழுந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவங்கள், சோர்வுகள், அசதிகள், எல்லா தொந்தரவுகளும் முற்றிலும்
முற்றிலுமாய் மாறி போகும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ ஆவியானவரை துணையாளராய், ஐயா, இந்த சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை உங்கள் உதவியாளராய் கொண்டு வாழ்க்கையை நடத்துங்கள். எந்த சூழ்நிலைகளிலும் ஜெயம் எடுப்பீர்கள். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தோற்று போவதில்லை. ஜெயம் கொடுக்கிற தேவனுடைய ஆவியானவர் உங்களை எல்லா மேன்மையான, மகிமையான, அற்புதமான வழிகளிலும் நடத்துகிறவர். அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் பிரச்சனைகள் ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. ஐயா, உங்களுக்கு இருக்கிற உபத்திரவங்கள், சேலஞ்சுகள், எத்தனையோ போராட்டங்களும் சோதனைகளும், உங்களை சுற்றிலும் வருகிற சத்துரு வெள்ளம் போல ஒருவேளை உங்களை சூழ்ந்து வந்தாலும் சரி, அவையெல்லாம் ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் வெள்ளம் போல சத்துரு எழும்பி வரும் பொழுது, உங்களுக்கு விரோதமாய் பல்வேறு பிரச்சனைகளோடு எழும்பி வரும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக கொடியேற்றுவார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அற்புதமான வாழ்க்கையை பயிற்றுவித்துக் கொள்ளுங்கள். தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதலினால் தேவ ஆவியானவரை, இந்த அற்புதங்களின் ஆவியானவரை, உன் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிறவரை உங்கள் துணையாக கொள்ளுங்கள், உதவியாளராக கொள்ளுங்கள். அவர் வீட்டை கட்டினால் ஒருவனும் இடிக்க முடியாது. உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் கையின் பிரயாசங்களை, உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் அவர் கட்டினால் யாரும் இடிக்க முடியாது. அவைகள் கட்டப்படும். அவர் நகரத்தை காப்பாராகில் உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் பாதுகாக்கப்படும். ஐயா, இந்த தேவன் கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் வெறுதா. பாருங்கள், கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளிகள் விழித்திருக்கிறது விருதா என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், இந்த கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் வீட்டை, குடும்பத்தை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அவர் கட்டும்படியாய் கர்த்தருடைய ஆவிக்குள்ளே ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அற்புதமான வாழ்க்கையை இன்று முதல் தொடங்குங்கள். உலர்ந்து போன சரீரங்களை, உலர்ந்து போன எலும்புகளை போன்ற வாழ்க்கையுடையவர்கள், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே பல்வேறு பிரச்சனைகள், துன்பங்கள், போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையை சூனியமாய் மாற்றி இருக்கலாம். ஒழுங்கின்மையும் வெறுமையும் வறுமையுமாய் உங்கள் வாழ்க்கை காணப்படலாம். இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் புது பலன் அடைவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு மார்க்கமே இல்லை. என் அன்பு சகோதரியே, இவர்தான் உங்கள் தேற்றவாளன், இவர்தான் உங்கள் துணையாளர், இவர்தான் உங்களுக்கு உதவியாக இருக்கிறவர், இவரே உங்கள் வழக்கறிஞர், உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர், உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் மேன்மைக்குள்ளும் சகல மகத்துவத்திற்குள்ளும் கொண்டு நடத்துகிறவர் இந்த அற்புதங்களின் ஆவியானவர். ஆதலினால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். ஐயா, இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருந்து உங்களோட என்றென்றும் இருக்கிறவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். எந்த பிரச்சனைகள், எந்த விதமான சோதனைகள், எத்தனை குடும்ப பிரச்சனைகள், பாரங்கள், துன்பங்கள், எத்தனையோ ஆபத்துகள் உங்கள் வாழ்க்கையிலே வந்தாலும் சரி, இவையெல்லாம் ஒருவேளை வெள்ளம் போல, சுழன்றடிக்கிற சுனாமி போல உங்களை சுற்றிலும் வந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக கொடியேற்றுவார் என்பதை மறந்து விடாதிருங்கள். அவர் என்றென்றும் உங்களுடனே இருக்கிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் இப்பொழுதே பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு அற்புதமான வாழ்க்கையின் தொடக்கத்தை ஆரம்பியுங்கள். ஐயா, பரிசுத்த ஆவியானவரை உங்கள் துணையாளராய், உதவியாளராய் கொள்ளுங்கள். அவரையே உங்கள் சமாதான பிரபுவாய், உங்கள் தேற்றவாளனாய் நீங்கள் கொண்டு நடக்கும் பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் எடுப்பீர்கள். ஒரு நாளும் தோற்று போக மாட்டீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே எந்த பிரச்சனைகளிலும் இருந்து உங்களுக்கு அவர் ஆலோசகராய், வழக்கறிஞராய், துணையாளராய், உங்களை பாதுகாக்கிறவராய், உங்களை சகல
மேன்மைகளுக்குள்ளும் உயர்வுகளுக்குள்ளும் வாக்குத்தத்தங்களுக்குள்ளும் நடத்துகிற சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனாய் உங்களோடே இருப்பார். நீங்கள் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள், வாழ்ந்து வெற்றி பெறுவீர்கள். உங்களை ஒருவரும் தோற்றடிக்க முடியாது. உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும் பொழுது ஆதலினால் கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார், யுத்தம் பண்ணுவார். இந்த கர்த்தரே உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். என் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த அதிகாலை வேளையிலே தேவனே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், அவர்களுடைய பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்க சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகி கர்த்தர் அவர்கள் மீது, அவர்கள் குடும்பங்களின் மீது, பிள்ளைகளின் மீது நீர் கண்ணோக்கமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களுக்காய் தந்த நல்ல தேற்றரவாளனும் துணையாளரும் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்துவதற்காய் நாங்கள் எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே எங்களை நடத்தும்படியாய் ஐயா சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற அன்பின் தேற்றரவாளனாய் என் அன்பு சகோதர சகோதரிகளை நடத்தும்படியாய் உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இந்த அதிகாலை வேளையிலே ஆச்சரியமான காரியங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒருவேளை இவர்களுடைய வாழ்க்கை, இவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, இவருடைய குடும்ப வாழ்க்கை ஒழுங்கின்மையும் வெறுமையும் சூனியமாக காணப்பட்டதே ஆனாலும் கூட பரிசுத்த ஆவியானவர் ஐயா நீங்க கொடுத்த வாக்குத்தத்தங்களின்படியே உம்முடைய பிள்ளைகளை வாழ்ந்து சிறந்திருக்க செய்வீராக. வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்ன மாத்திரத்திலே இந்த பிரபஞ்சம் முழுவதும் வெளிச்சம் வியாபித்தது என்று பார்க்கிறோமே, அது போலவே சமாதானம் உண்டாகட்டும், சௌக்கியம் உண்டாகட்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் விடுதலை உண்டாகட்டும். ஒரு வெற்றி வாழ்வு இதோடு தொடங்கட்டும். எல்லா பலகீனமும் உடல் சோர்வு வசதிகளும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா பலகீனங்களோடும் பல்வேறு உபத்திரவங்களோடும் எப்படி நாங்கள் ஒப்பேற போகிறோம், எப்படி வாழ்ந்து செழித்திருக்க போகிறோம், எப்படி என் பிள்ளைகளுடைய காரியங்களில் குடும்ப காரியங்கள் நடக்க போகிறது என்று பல்வேறு வேதனைகளோடும் உபத்திரவங்களோடும் துன்பங்களோடும் ஏமாற்றங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஓ மரியாள் சொன்னது போல இது எப்படியாகும், how can this be என்று கேட்டது போல இது பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் பொழுது நீங்கள் புதிய பலனடைவீர்கள், புதிய கிருபைகளை பெற்றுக் கொள்வீர்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் புது பலன் அடைந்து கழுகுகளை போல ரெக்கைகளை அடித்து உயரே உயரே பறப்பீர்கள். அந்த அற்புதமான காரியங்கள் நடக்கும்படியாய் ஐயா இவர்களுடைய வாழ்க்கையிலே அப்படியாய் கொத்த அற்புதமான காரியங்கள் நடக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா இங்கே யார் யாருடைய வாழ்க்கை உலர்ந்த எலும்புகள் போன்று காணப்படுகிறதோ, யார் யாருடைய வாழ்க்கைகள் சிதறி சின்ன பின்னமாய் போனது போல் காணப்படுகிறதோ, உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே பரிசுத்த ஆவி புகுந்தது போல, ஜீவன் பிரவேசித்தது போல, அவைகளெல்லாம் ஒன்று சேர எழுந்து மகா பெரிய சேனையாய் எழுந்தது போல என் அன்பு சகோதர சகோதரிகளின் குடும்பங்கள், சிதறிப்போன குடும்பங்கள், ஐயா தொலைந்து போன உறவுகள், தொலைந்து போன பிள்ளைகள், தூரம் போன குடும்ப உறுப்பினர்கள் திரும்பி வரும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் ஒரு கூட்டமாய் உம்மை ஆராதிக்கவும், ஒன்று சேர்ந்து உம்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் என் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் குடும்பங்களை ஒன்று சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் ஐயா. கணவன் மனைவியாய் பிரிந்து போன பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஒன்று சேரட்டும். பிரிந்து போன குடும்ப உறவுகள் ஐயா சகோதர சகோதரிகளுக்குள்ளே ஒரு ஒற்றுமை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா பிள்ளைகளை பிரிந்திருக்கிற பெற்றோர்கள், பெற்றோர்களுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் உபத்திரவங்கள் எல்லாம் இப்பொழுது மாறி போகும்படியாய் உலர்ந்து போன தனித்தனியாய் போன ஐயா சிதறி போன வாழ்க்கைகளும் தொழிலும் கையின் பிரயாசங்கள் எல்லாம் கைகூடி வரும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை என்று வாசிக்கிறோமே.
பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே சுகம் உண்டாகட்டும், இப்பொழுதே மாற்றம் உண்டாகட்டும், சௌக்கியம் உண்டாகட்டும். இந்த நதி செல்லும் இடமெல்லாம் செழிப்பு, ஆரோக்கியம், விடுதலை, சுகம் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அப்படியே என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவருடைய பிள்ளைகளும் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். சுவாமி கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிற ஐயா, நடுஜாம வேளைகளிலும் அதிகாலை வேளைகளிலும் உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளும் அவருடைய பிள்ளைகளும் புது பலன் அடைந்து புதிய கிருபைகளை இந்த அதிகாலை வேளையிலே பெற்று கழுகுகளைப் போல இவர்கள் ரெக்கைகளை அடித்து உயரே உயரே எழும்புகிற அற்புதமான அனுபவங்கள் உண்டாகட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கட்டும். கர்த்தர் தாமே இவர்களை நடத்துவீராக, பாதுகாப்பீராக, சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தி ஐயா, சகல மேன்மைகளுக்குள்ளும் சகல மகத்துவத்திற்குள்ளும் இவர்களை நடத்தி இவர்களை ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் உலகம் எங்கிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னது போலே ஐயா, இவர்கள் வாழ்க்கை, இவருடைய குடும்ப வாழ்க்கை, இவருடைய கையின் பிரயாசங்கள், தொழில், ஊழியங்கள் எல்லாம் எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் உலகம் எங்கிலும் சாட்சிகளாய், இந்த தேவாதி தேவனுக்கு சாட்சிகளாய் வாழ்ந்து இவர்கள் பேறு பெற்றவர்களாய் உயர்ந்து சிறந்திருக்கும்படியாய் உங்க சமூகத்தில் இவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் காருண்யமும் இவர்களை பாதுகாக்கட்டும், நடத்தட்டும். அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன். ஐயா, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே இந்த பரிசுத்த பர்வதம் போல் பரிசுத்த மலையில் ஏறி தேவனை தரிசிக்க வந்திருப்பது போல் தேவ பிரசன்னத்தில் தேவ வார்த்தைக்காக காத்திருந்து ஜெபிக்க இருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. உங்கள் அனைவர் மீதும் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருடைய செவிகள் உங்கள் கூப்பிடுதலுக்கு திறந்தே இருக்கிறது என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் மீது கண்ணோக்கமாய் இருக்கிறவர். அவரே உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கர்த்தர் என்றென்றும் உள்ள சதாகாலங்களிலும் உங்கள் தேவன். அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஐயா, நீங்கள் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஏற்ற காலத்திலே இந்த கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஆதலினால் எதை குறித்தும், எந்த பிரச்சனைகளை குறித்தும், எந்த விதமான சிக்கல், சிரமங்கள், பல்வேறு உபத்திரவங்களை குறித்தும் பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். வேதத்திலே பல முறை மறுபடியும் 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 தேவ பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரே அற்புதமான வார்த்தை, பயப்படாதிருங்கள். எதை குறித்தும் பயப்படாதிருங்கள். ஆதலினால் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால் தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, விபச்சாரிகள், வேசித்தனத்தை செய்கிறவர்கள் அல்லது கொள்ளையும் திருட்டும் செய்கிறவர்கள் மாத்திரமல்ல, பயப்படுகிறவர்களும் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. எப்பொழுது நாம் பயப்படுகிறோமோ, ஐயா, மனிதர்களை பார்த்தோ, நாசியில் சுவாசம் உள்ள மனிதர்களை பார்த்தோ அல்லது பல்வேறு பிரச்சனைகளை பார்த்தோ நாம் பயப்படுகிறோம் என்றால் நம் இருதயத்திலே தேவன் இல்லை என்றும் அவர் நம்மோடு இல்லை என்றும் அவர் நம்மை பாதுகாக்கிறவர் முடியாதவர் என்றும் நாம் அறிக்கையிடுகிறோம் என்பதை மறந்து விடாதிருங்கள். நீங்கள் பயப்படாமல் தைரியமாய் இருந்து விசுவாசத்தோடு நிற்கும் பொழுது கர்த்தரே சொல்லுவார் உங்களை குறித்து. எத்தனை பிரச்சனைகள் மத்தியிலும், போராட்டங்கள் மத்தியிலும், புயல் போன்று எழும்பி வருகிற, கொந்தளிக்கிற வெள்ளம் போன்று, கடல் போன்று எழுந்து வருகிற அலைகளை கண்டும் நீங்கள் அஞ்சாதிருக்கும் பொழுது கர்த்தரே உங்களை பார்த்து சொல்லுவார், விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவனுக்கு, விசுவாசிக்கிற என் அன்பு பிள்ளைகளுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று கர்த்தரை சொல்லுவார் என்பதை மறந்து விடாதிருங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் இந்த அருமையான காலை ஜெப வேளையிலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு பேர் மீதும் கர்த்தர் இரக்கமாய் இருக்கிறார், கண்ணோக்கமாய் இருக்கிறார். ஆபத்தில், சிக்கலில், உபத்திரவங்களில், நெருக்கங்களில் அவரே உங்களோடு இருந்து உங்களுக்கு செவி கொடுத்து, ஆபத்தில் இந்த அன்பின் தேவமே உங்களோடு இருந்து
உங்களை விடுவித்து எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து கனப்படுத்துவார் என்பதை மறந்து விடாதிருங்கள். எத்தனை பிரச்சனை வந்தால் என்ன பாருங்கள், எத்தனை போராட்டங்கள் வந்தால் என்ன, ஐயா நாசியில் சுவாசம் உள்ள மனிதர் கூட்டங்கள் எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் வந்தால் என்ன, தாவீது அரசனை போல் நீங்களும் நானும் சொல்ல வேண்டும், கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, எங்களோடு இருக்கிறவரே, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று நீங்கள் அறிக்கையிட வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சொல்லுங்கள், எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, எத்தனை பெரும் குற்றமாய் என்னை எதிர்த்து என்னோடு வழக்காட, என்னை எதிர்க்க, என்னோடு போரிட வந்தாலும் சரி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த சேனைக்குள்ளே பாய்வேன். என்னை யாரும் தொட முடியாது, என்னை நெருங்க முடியாது. ஏனால் தேவரீர் என்னோட கூட பயங்கர பராக்கிரமசாலியா இருக்கிறீர் என்று நீங்கள் அறிக்கையிட்டால் அவர் அப்படியே உங்களோடு இருப்பார். ஐயா, எத்தனை பிரச்சனைகள் வந்தால் என்ன, எத்தனை ஆபத்துகள் உங்களை சூழ்ந்து வந்தால் என்ன, எத்தனை இடைஞ்சல்களும், எத்தனை சூதுகளும், வஞ்சகங்களும், போட்டி பொறாமைகளும் உங்களை சூழ்ந்து இருந்தால் என்ன, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களோடு இருக்கிறவர் பெரியவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். உங்களோடு இருக்கிறவர் உங்களை பாதுகாக்கவும், உங்களை தப்புவித்து பாதுகாத்து உயர்த்தவும் வல்லமை உள்ள தெய்வம் என்பதை அறிக்கையிடுங்கள். நீங்கள் விசுவாசத்தினாலே அறிக்கையிடுகிற எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்று வேதம் நிச்சயமாய் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு பொல்லாத காலகட்டத்திலே ஜனங்கள் மகா துன்மார்க்கமாய், ஐயா, மகா தீவிரமாய் தேவனுக்கு விரோதமாய் சென்று கொண்டிருந்த பொழுது, தாறுமாறாய் சென்று கொண்டிருந்த அந்த ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் எரேமியா என்கிறதான ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அந்த தீர்க்கதரிசி அனுப்பும் பொழுது கர்த்தர் எரேமியா ஒன்றாம் அதிகாரம் 17, 18, 19 வசனங்களை வாசித்து பார்த்தீர்களானால் கர்த்தர் அந்த தீர்க்கதரிசியோடு ஒரு அற்புதமான காரியத்தை சொல்லுகிறார். நன்றாக கவனியுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகையால் அவர்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கிறாங்க, தீவிரமாய் இருக்கிறாங்க, உன்னை எதிர்ப்பாங்க, உனக்கு விரோதமாய் வருவார்கள், உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், உன்னை சதிக்க, உன்னை கொல்ல, உன்னை அடிக்க அவர்கள் ஆயத்தமாய் இருக்கிறார்கள். ஆனாலும் ஆகையால் நீ உன் அறையை கட்டி கொண்டு நின்று நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளை எல்லாம் அவர்களுக்கு சொல். நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு, நல்லா கவனிங்க, கர்த்தர் சொல்கிறார், நானே உன்னை உன் எதிரிகளுக்கு முன்பாக, உன்னை எதிர்க்கிறவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு. யார் கலங்க பண்ணுவா? தேவனே கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்திற்கு அஞ்சாதிரு. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இது ஒரு அற்புதமான ரகசியம் இதிலே இருக்கிறது. ஐயா, கர்த்தரே, நீங்க கலங்குனீங்க, நீங்க பயந்தீங்கன்னா வழியிலே நீங்கள் சென்று கொண்டிருக்கிற பாதையிலே, உங்கள் வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, அல்லது நீங்கள் கடந்து போக வேண்டிய பல்வேறு பிரச்சனைகளோடு நீங்க கடந்து முன்னேற வேண்டிய காலகட்டத்திலே நீங்கள் அவர்களுக்கும் அந்த பிரச்சனைகளுக்கும் அஞ்சினீர்களானால், பயப்பட்டீர்களானால் கர்த்தரே உங்களை கலங்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆதலினால் நீ அவர்கள் முகத்திற்கு, அந்த பிரச்சனைகளுக்கு, அந்த வருகிற கொடிதான புயற் காற்றுக்கும் கொந்தளிக்க கடலுக்கும் கூட நீ பயப்படாதிரு, அஞ்சாதிரு என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் அறையை கட்டி கொண்டு நின்று, ஐயா, எத்தனை ஆபத்துகளும் உங்களை சுற்றிலும் வந்து கொண்டிருக்கலாம், எத்தனை 100 பேர் உங்களுக்கு விரோதமாய் பேசலாம், போராடலாம், வழக்காடலாம், யுத்தம் செய்யலாம். ஆனால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம், கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் நாம் சொல்லும்படியாய் நமக்கு உத்தரவிட்டிருக்கிறார். என்னையா சொல்றது? ஒரு வழியாய் வருவார்கள். எனக்கு விரோதமா வர்றாங்களா, அக்கா, அண்ணே, தம்பி, எனக்கு விரோதமாய் அவர்கள் கூட்டம் கொடுக்கிறார்களா, அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல என்று கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை சொல்லுங்கள். ஒரு வழியாய் வருகிறார்களா, ஒரு கூட்டமாய் வருகிறார்களா, ஒரு வழியாய் வருவார்கள் எனக்கு விரோதமாய், 7 வழியாய் சிதறி போவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்கள். அஞ்சாதிருங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா, உங்களை பிடித்துக் கொண்டு போக, உங்கள் பிள்ளைகளை பிடித்துக் கொண்டு போக, உங்கள் வாழ்க்கையை அழிக்க இந்த பிரச்சனை வருகிறது, அந்த பிரச்சனை வருகிறது என்று யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சொல்லுவது மாத்திரமல்ல, யார் வேண்டுமானாலும் வரலாம். எத்தனையோ பிரச்சனைகள் உங்களை சூழ வரலாம். ஆனாலும் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட வார்த்தைகளை உங்கள் அறையை கட்டிக்கொண்டு நின்று நீங்கள் சொல்லும் பொழுது, அவைகளுக்கு பயப்படாமல் இருக்கும் பொழுது, கர்த்தர் உங்களை கலங்க பண்ண மாட்டார். உங்களுக்கு விரோதமாய் வருகிற எதிரி கூட்டங்களை கலங்கடிப்பார்.
சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுவார் என்பதிலே மாற்றமே இல்லை. ஆதலினால் பயப்படாதிருங்கள். எதை குறித்து பயப்படாதிருங்கள். சூழ்நிலைகளை நோக்கி பேசுங்கள். கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் இந்த மலையை பார்த்து, மலை போன்ற பிரச்சனைகளை பார்த்து, ஐயா உங்களை அழித்துவிடும் அல்லது உங்களை முன்னேற விடாமல், உங்களை உயர விடாமல், நீங்கள் முன்னேறி செல்ல முடியாமல், உங்களையும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் விரோதமாய் மலைகளை போன்று அசையாதிருக்கிற பர்வதங்களை பார்த்து நீங்கள் சந்தேகப்படாமல், ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல், ஐயா விசுவாசத்தோடு இந்த மலை, இந்த பர்வதம் இந்த இடத்தை விட்டு, எங்களுக்கு எதிராக இருக்கிற இடத்தை விட்டு பெயர்ந்து நடுக்கடலில் போய் விழட்டும், விலகி போகட்டும் என்று விசுவாசத்தோடு சந்தேகப்படாமல் நீங்கள் சொன்னால் அப்படியே நடக்கும் என்று சொன்ன கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவருடைய வார்த்தையை சொல்லுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அன்று எரேமியா தீர்க்கதரிசியோடு கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு சொன்ன வார்த்தைகளை சொல், நீ அவர் முகத்திற்கு அஞ்சாதிரு, நீ அஞ்சி பயப்பட்டியே ஆனால் நானே உன்னை கலங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் தைரியமாய் இருக்கிற விசுவாச வீரர்களாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தரே சகாயராய், கூட இருக்கிறவராய், கூட நடக்கிறவராய், கூட போகிறவராய், எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் உங்களோட வருவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. பாருங்கள் அடுத்த வசனத்திலே, இதோ தேசம் அனைத்துக்கும் யூதாவின் ராஜாக்களுக்கும், நல்லா கவனிங்க, உங்களுக்கும் எனக்கும் தான் கர்த்தர் சொல்றாரு இன்றைக்கு. இதோ தேசம் அனைத்திற்கும், யூதாவின் ராஜாக்களுக்கும், அதன் பிரபுக்களுக்கும், அதன் ஆசாரியர்களுக்கும், தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அவர்களுக்கு எதிராக அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெங்கல அலங்கமும் ஆக்கினேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நானே உன்னோடே இருக்கிறேன், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை ரட்சிக்கும்படிக்கு, ஐயா தேசம் அனைத்தும் உங்களுக்கு விரோதமாக வரலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, யூதாவின் ராஜாக்களும் பிரபுக்களும் அதன் ஆசாரியர்களும் அதன் ஜனங்களுமாய் கூடி, பாருங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரும் கூடி உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் கூட ஒன்றும் உங்களை அசைக்காதபடி அவர்களுக்கெல்லாம் எதிராக உங்களை இன்றைய தினம் கர்த்தர், இன்றுனா சொன்னா இன்றுதான், இன்றைய தினம் நான் உன்னை அரணிப்பான பட்டணமும், எவனும் தொட முடியாத, அசைக்க முடியாத, எவனும் மேற்கொள்ள முடியாத அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும். யாரையா வளைக்க முடியும்? யார் அடிக்க முடியும்? யார் உடைக்க முடியும்? யார் வந்து இதுல மண்டைய முட்டுனா அவங்க மண்டகன உடையும்? இந்த இருப்பு தூண் உடையுமா? இருப்பு தூணும் வெங்கல அலங்கமுமாய் ஆக்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐயா இந்த வெங்கல அலங்கத்தை ஒருவனாலும் தொடவோ அசைக்கவோ பிடுங்கவோ முடியாது. அப்படி ஒரு மகிமையான பொசிஷனுக்கு உங்களை கொண்டு போவார். அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும், ஐயா உங்கள் ஊழியத்தை, கையின் பிரயாசங்களை, ஒருவேளை நீங்கள் செய்து வருகிற தொழிலை, ஐயா நீங்கள் நடத்தி வருகிற ஊழியத்தை அப்படியாய் கர்த்தர் இன்றைய தினம் உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெங்கல அலங்கமுமாய் ஆக்குகிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். எப்படி ஆக்குகிறார்? யாருக்கு விரோதமாக? அதற்கு விரோதமாக தேசத்தின் அதிபதிகள் வந்தாலும் சரி, ராஜாக்கள் வந்தாலும், பிரபுக்களும் ஆசாரியர்களும் தேசத்தின் ஜனங்களும் வந்தாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் எதிராக உங்களை அப்படியாய் கர்த்தர் பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார், உங்களை பெரிய பட்டணமாய் ஸ்தாபிப்பார். நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னும் 19ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எங்கோ அகப்பட்டிருந்து, எங்கோ கஷ்டங்களிலும் வியாதிகளிலும், ஐயா பல்வேறு உபத்திரவங்களிலும், பல்வேறு நபர்களால் வந்த பல்வேறு கஷ்டங்களிலும் ஆபத்துகளிலும் அகப்பட்டு நீங்கள் சிக்கி, ஐயா பல்வேறு சிக்கல்களிலே அகப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் பல்வேறு போராட்டங்களில் இருக்கலாம். இன்று தோற்று போவோமோ அல்லது அழிந்து போவோமோ, ஒருவேளை என் குடும்பம் முற்றிலுமாக சங்கரிக்கப்பட்டு விடுமோ, நாங்கள் எல்லாம் ஒருவேளை நாசமாய் இல்பொருளாய் போவோமோ, இன்றோடு எங்கள் வாழ்க்கை முடிந்து போகுமோ, இந்த காரியத்திலே, இந்த கடனிலே, இந்த பைனான்ஸ் பிரச்சனையில, இந்த நஷ்டத்தினால், இந்த தோல்வியினால் அல்லது இந்த வெட்ககரமான குடும்ப பிரிவினைகளினால் இதோடு என் வாழ்க்கை தொலைந்து போகுமோ என்று நீங்கள் பயப்பட்டு
மேற்கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அப்படியெல்லாம் நடக்கத்தான் செய்யும். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், உனக்கு விரோதமாக வருவார்கள், வழக்காடுவார்கள், உன்னை எதிர்ப்பார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஓ, glory to God, glory to God, hallelujah. ஆனாலும் உங்களை, என்னை அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள். எப்படியா மேற்கொள்ளாம இருப்பாங்க? நானே சின்னவனா, அற்பமா எண்ணப்படுகிறவனா, சிறியவனா, சிறிய கூட்டமா, தெள்ளு பூச்சியை போல, அற்பமா எண்ணப்படுகிற சிறு கூட்டத்தை போல, ஐயா தனியாய் இலைதலை இல்லாது காய்ந்து போயிருக்கிற மரத்தை போல திக்கற்றவளாய் நிற்கிறேனே, திக்கற்றவனாய் நிற்கிறேனே. எப்படி அவர்கள் என்னை மேற்கொள்ளாமல் நான் அவர்களை மேற்கொள்ள முடியும்? எப்படி நான் தப்பிக்க முடியும் என்று கேட்கிறாயா என் அன்பு சகோதரனே, சகோதரியே? பாருங்கள், கர்த்தர் சொல்கிறார், உன்னை ரட்சிக்கும்படி, உன்னை, ஒரு குடும்பத்தை, உன் பிள்ளைகளை, உன் எல்லா வருகிற ஆபத்துகளிலும் இருந்து, போராட்டங்களிலும் இருந்து, அவர்களுடைய அந்த பிரச்சனைகளுடைய யுத்தங்களில் இருந்து உன்னை பாதுகாக்கும்படி, ரட்சிக்கும்படி, ரட்சித்து விடுவித்து ஆசீர்வதிக்கும்படி நானே சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய, ஓ இஸ்ரவேலின் ராணுவங்களின் தெய்வமாகிய, சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய நானே உன்னோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா! எத்தனை மகிமையான காரியம், அருமையான தேவ பிள்ளைகளே. ஆதலினால் பயப்படாதிருங்கள். கர்த்தர் ஒரு நாளும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தரை வாயை திறந்து சொல்லுங்க, எல்லா பிரச்சனைகளுக்கும் விரோதமாக இயேசுவின் நாமத்தினாலே, பரிசுத்த பிதாவே, உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஐயா, எங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் விரோதமாய் நாங்கள் எங்கள் அறையை கட்டிக்கொண்டு, ஐயா, விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் எங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு தரித்துக் கொண்டு நிற்கிறோம். எல்லா பிரச்சனைகளுக்கும் விரோதமாய், ஆமென் ஆண்டவரே, எல்லா துன்பங்கள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், எங்கள் குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் வந்திருக்கிற, எங்களை சூழ்ந்திருக்கிற அக்கினி போன்று எங்களை சூழ்ந்திருக்கிற, பெருவெள்ளம் போன்று எங்களை சூழ்ந்து அழிக்க காத்திருக்கிற, ஐயா, கோதாவரி காற்றை போன்று எங்களை சிதறடிக்க வந்திருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் மத்தியிலே நாங்கள் உண்மையே விசுவாசித்து அஞ்சாதிருக்கிறோம், அஞ்சாதிருக்கிறோம். தேவனே, எங்களுக்காக நீர் புறப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. என் பரலோக பிதாவே, அன்பின் ஆண்டவராம் இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக, அவர்கள் பிள்ளைகளுக்காக என் தேவனாகி கர்த்தர் யுத்தம் பண்ணும்படியாய் இறங்குவீராக இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, சீயோனுக்காகவும் சீயோன் மேட்டுக்காகவும் வைராக்கியமாக இறங்கினேன் என்று சொன்னீங்களே சுவாமி. நீர் எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் சகோதர சகோதரிகளுக்காக நீரே இறங்குவதற்காக, இறங்கி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஓ லார்ட், உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒருவேளை தேசம் அனைத்தும், ஒருவேளை ராஜாக்களும் பிரபுக்களும் ஆசாரியர்களும் ஜனங்களுமாய் கூடி வந்தது போல, அந்த எரேமியா தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் கூடி வந்தது போல, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் எதிராய் இன்று உம்முடைய பிள்ளைகளை, இன்று உம்முடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும், ஐயா, இன்றே நீர் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெங்கல அலங்கமுமாய், யாரும் தொட முடியாத, யாரும் நெருங்க முடியாத, யாரும் அசைக்க முடியாத, எந்த சூழ்நிலையிலும் அசைக்கப்படாத இருப்பு தூணும் வெங்கல அலங்கமுமாய் நீர் மாற்றுகிறதுக்காக நன்றி சுவாமி. இனி நாங்கள் பயப்படுவோம் தேவரீர். ஐயா, மரண இருளுக்கும் பொல்லாப்புக்கும் நாங்கள் பயப்படுவோம். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு, தீமைக்கு, ஆபத்துக்கு, அழிவுக்கு நாங்கள் பயப்படுவோம். ஏனெனில் தேவரீர் என்னோட, எங்களோட கூட இருக்கிறீர். அப்படியே சொல்லுங்க வாயை திறந்து, தேவரீர் எங்களோட கூட இருக்கிறீர். நன்றி தகப்பனே. ஐயா, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பல்வேறு காரியங்களிலே பல்வேறு காரியங்களை கொண்டு வந்து, பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வந்து, ஐயா, உம்முடைய பிள்ளைகளை நெருக்கி நிற்கிற, அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற எல்லா சத்துருக்களுக்கும், சத்துருவின் பிசாசின் வல்லமைகளுக்கும், எல்லா பிசாசின்
ஏஜெண்டுகளுக்கும் ஆவிகளுக்கும் விரோதமாய் கர்த்தாவே நீர் யுத்தம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவர்களும் அவைகள் எல்லாம் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும், ஆனாலும் உன்னை அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள் என்று என் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் பார்த்து நீர் கொடுக்கிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீரே பரிசுத்தர், நீரே பரிசுத்தர், எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். எந்த பிரச்சனைகளும் இவர்கள் அகப்பட்டு சிக்குண்டு அழிந்து கெட்டு போகாதபடி இவர்களை ரட்சிக்கும்படி என் தேவனே சர்வபூமிக்கும் ஆண்டவராகிய நீரே இவர்களோடு இருக்கிறேன் என்று சொன்னதற்காக ஐயா, நீர் இருக்கிறவராகவே இருக்கிற கர்த்தர் என்கிறபடியினால் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. இவர்கள் ஒருவரும் கெட்டு போகாதபடி, இவர்கள் இந்த சிறியரில் ஒருவரும் அப்பா, இவர்கள் பிள்ளைகளில் ஒருவரும், இவர் குடும்பமும் குடும்ப வாழ்க்கையும் எந்த வகையிலும் கெட்டு போகாதபடி, ஆமென் ஆண்டவரே, இவர்கள் தொழில்கள் நசிஞ்சு போகாதபடி ஐயா, எந்த ஆபத்திலும் இவர்கள் சிக்கல்களிலே அகப்பட்டுக் கொள்ளாதபடி எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவேளை அதுபோன்று அகப்பட்ட பிள்ளைகளை மீண்டும் மீண்டும் தூக்கி நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எந்த பிரச்சனைகளிலும் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் தூக்கி நிறுத்தும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், உபத்திரவங்கள், ஆபத்துகளிலும் இருந்து ஒரு மகா பெரிய விடுதலையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் எல்லாம் மாறி போகட்டும். ஓ லார்ட், எல்லா பிரச்சனைகளும் மாறி போகட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிற பிரச்சனைகளும் ஒரு வழியாய் வருகிறவர்களும் ஏழு வழியாய் சிதறி போகும்படியாய், இன்றே சிதறி போகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம். ஜீசஸ் மைட்டி நேம். ஹalleluya. தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளின் விண்ணப்பத்தை, வேண்டுதல்களை, ஜெபத்தை கேட்கிற தெய்வமாய் நீர் இருக்கிறபடியினால் ஐயா, உம்முடைய சமூகத்திலே எங்கள் பாரங்களை இறக்கி வைக்கிறோம். வாயத்திறன் சொல்லுங்களேன். எங்கள் சுமைகளை, நாங்கள் சுமை சுமந்து சோர்ந்து போன ஐயா, வருத்தப்பட்டு சுமந்த பாரங்களை கொண்டு உம்முடைய சமூகத்திலே இந்த அதிகாலை வேளையிலே வைத்துவிட்டு எங்கள் காரியங்களுக்காக புறப்படுகிறோம் சுவாமி. கர்த்தர் எங்களோடு நீர் வருகிற, எங்களோடு இருக்கிறபடியினால் நாங்கள் விசேஷித்தவர்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் சுவாமி. கர்த்தர் அப்படியே நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த ஜெப வேளையிலே தரித்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒருவரும் கெட்டு போகாதபடி இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே கர்த்தர் இவர்களுக்கு தயவாய் கொடுத்த விசுவாசத்தை, நம்பிக்கையை, வாக்குத்தத்தங்களை நீரே நிறைவேற்றும்படியாய், அதிசீக்கிரமாய் சீக்கிரமாய் அதிசீக்கிரமாய் நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் இந்த நாட்களை இவர்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் கொண்டாடும்படியாய் ஒரு அனுகூலமான அடையாளத்தை, ஒரு அனுகிரகத்தை உண்டு பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். உங்க கரத்திலே இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல ஃபைலை ஐயா, இந்த ஜெப விண்ணப்பங்களை, இந்த வீடியோவை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற நற்செய்தியாய் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அயலகத்தார்களுக்கும் ஷேர் பண்ணுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் கரங்களையும் விரல்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதுபோலவே இவர்கள் செய்கிற கையின் பிரயாசங்கள் எல்லாம் நூறத்தனையாய் ஆசீர்வதிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் அப்படியே செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கட்டும். உங்க கரத்திலே வருகிறோம் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் பரிசுத்தம் உள்ள பிதாவே, ஆமென். இந்த வல்லமையான, மகிமையான, அற்புதமான ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதமான, அதிசயமான மாற்றங்களை கொண்டு வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை ஐயா. இந்த ஜெபம், இந்த வாழ்க்கை மாற்றம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளை, சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் அறிந்த சத்தியத்தை உங்கள் வாழ்க்கையிலே அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தும் பொழுது, விசுவாசித்து அதன்படி நடக்கும் பொழுது அந்த சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். எங்கிருந்தெல்லாம் விடுதலையாக்கும்? எல்லாவற்றிலும் இருந்து. நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் ஐயா, தேவ பிள்ளைகளாய் இருக்கிற ஒருவேளை உங்களுக்கும் எனக்கும் வருகிற துன்பங்கள் கூட அநேகமாய் இருக்கும். கர்த்தரோ அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களையும் என்னையும் விடுவிப்பார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. பாருங்கள், கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஐயா, அழிந்து போகிற ஜனங்களை, ஒரு கூட்ட ஜனங்களை பார்த்து, அழிந்து போகிறவர்கள், சிறைப்பட்டு போகிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். ஆண்டவரே, இன்னும் கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால்,
புத்தி இல்லாதமையினால், செய்ய வேண்டியவற்றை செய்யாததினால் சங்காரமாகிறார்கள், சிறைப்பட்டு போகிறார்கள் என்று கர்த்தரே சொல்லுகிறார். பாருங்க, அப்ப ஆண்டவரே, உங்க ஜனங்களா? எஸ், என் ஜனங்கள் இப்படித்தான் கெட்டு போறாங்களாம், இப்படித்தான் அறிவில்லாமையினால் கெட்டு போகிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக சத்தியத்தை நாம் அறிந்து அதன்படி நடக்கும் பொழுது, நேற்று இரவு ஜெபத்தை நீங்கள் பார்த்தீர்களானால் நிச்சயமாய் அநேகரோடு கர்த்தர் திட்டமும் தெளிவுமாக பேசியிருப்பார். அதன்படி நடங்கள். ஐயா, வெற்றி வாழ்க்கையின் ஒரு திறவுகோல் இருக்கிறது, ஒரு வழிமுறை இருக்கிறது, வெற்றி வாழ்க்கைக்கென்று ஒரு ரகசியம் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இன்று அநேக காரியங்களை நாம் செய்கிறோம், அநேக முயற்சிகளை எடுக்கிறோம், அநேக காரியங்களிலே நாம் முன்னிற்கிறோம், வாழ்க்கையிலே எத்தனையோ முடிவுகளை எடுக்கிறோம். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை இந்த துணையாளர் ஒருவர் நாம் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நமக்கு ஐயா ஒரு உதவியாளர் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஒரு துணையாளர் என்றென்றும் உங்களுடனே என்னுடனே இருக்கும்படியாக கொடுக்கப்பட்ட அந்த துணையாளரின் வார்த்தையின்படி, அவருடைய வழிகாட்டுதலின்படி, அவருடைய நடத்துதலின்படி அநேகர் நாம் முடிவெடுக்கிறதில்லை. அநேகர் நம்முடைய காரியங்களை அவருடைய வழி நடத்துதல், அவருடைய உதவி, அவருடைய துணை இன்றியே செய்து பல்வேறு சிக்கல்களில், சிரமங்களில் அகப்பட்டுக் கொள்ளுகிறோம். செய்ய வேண்டாதவற்றை செய்து விடுகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, செய்ய வேண்டியவற்றை தவறவிட்டு விடுகிறோம். அநேக முறை தோல்வி, ஐயா, நெருக்கம், கடினம், சிறையிருப்பு, துன்பம், சங்கிலி, கட்டுகள், உபத்திரவங்கள் இதனால் அல்லவோ வருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார் திட்டமும் தெளிவுமாக, கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் என்ன வீடு கட்டினாலும் சரி, எப்படி கட்டினாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது உங்களுடைய பிரயாசம் எல்லாம் விருதா. இல்ல, அவர்கள் அழகா கட்டிட்டாங்களே, ரொம்ப அற்புதமா வீடு கட்டிட்டாங்க பிரதர், நல்லா கட்டிட்டாங்க, ஈவன் அவங்க புறஜாதிகள் கட்டிட்டாங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, வீட்டை கட்டின எத்தனையோ பேர் வீடுகளிலே நிம்மதியாய் குடியிருக்க முடியவில்லை. ஐயா, நிம்மதியாய் தூங்க முடியவில்லை, நீண்ட காலம் வாழ முடியவில்லை, கட்டின வீட்டிலே அனுபவிக்க முடியவில்லை, சமாதானமாய் வாழ முடியவில்லை. எத்தனையோ இந்த சமாதான பிரபு இல்லாவிட்டால், ஐயா, இந்த சமாதான அதிபதி இல்லாத இடம், இவர்தான் பிரின்ஸ் ஆஃப் பீஸ், இவர் இல்லாத இடம் நிம்மதியாய் இருக்க முடியாது என்பதிலே மாற்றமே இல்லை. இவர் வீட்டை கட்டினாரே, ஆனால் கட்டுகிறவர்கள் பிரயாசம் எல்லாம் வீணாய் போகாது. அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், நிச்சயமாக அதுபோலவே நாம் நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றி விடலாம் என்று நினைக்கிறோம். நம்முடைய காரியங்களை, நம்முடைய தொழிலை, கையின் பிரயாசங்களை, நம்முடைய வாழ்க்கையை நாம் காப்பாற்றி விடலாம் என்று பல்வேறு உபாய தந்திரங்களை செய்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பாருங்கள், கர்த்தர் நகரத்தை காவாராகில். அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாக கவனியுங்கள். கர்த்தர் உங்களுடைய வீட்டை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் நகரத்தை கர்த்தர் காவாராகில். காவலாளிகள் விழித்திருக்கிறது விருதா. ஐயா, விருதாவாய் விழித்திருக்கிறார்கள். அது கொள்ளை போய்விடும், சத்துரு கொண்டு போய்விடுவான், சத்துரு தேடிக்கொண்டு போய்விடுவான் உங்கள் நிம்மதியை, சமாதானத்தை, சந்தோஷத்தை. ஒருவேளை பிள்ளைகளை, உங்கள் ஆஸ்தியை, உங்களுடைய அந்தஸ்தை எல்லாம் திருடவும் கொல்லவும் அழிக்கிறவன் செய்து விடுகிறான். ஆனால் இவருடைய துணையோடு நீங்கள் நிற்கும் பொழுது, ஐயா, இவரே உங்கள் வீட்டை, பிள்ளைகளை, உங்களுக்கு உள்ள எல்லா காரியங்களையும் இவரே பாதுகாக்கும் பொழுது, இவர் கையில் இருந்து பறித்து கொண்டு போகிறவன் யார்? அல்லேலூயா, யாராலும் முடியாத. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஐயா, இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு இந்த சத்தியத்தின்படி நீங்கள் நடக்கும் பொழுது நிச்சயமாய் எங்கும் எதிலும் தோற்று போக மாட்டீர்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே இந்த துணையாளர், ஹை மைட்டி காட், பாருங்க, உங்களோடு என்றென்றும் இருக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேறொரு தேற்றவாளன் என்று கர்த்தர் சொன்னாரே. ஐயா, இந்த தேற்றவாளன் உங்களோடு இருக்கும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் தோற்று போவதில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகள், அநேகர் ஒருவேளை இப்படி சொல்லலாம், ஐயா, என் வாழ்க்கையிலே தேற்றவே இல்லை, என் வாழ்க்கையிலே நிம்மதியே இல்லை, என் வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, இப்படியாய் என் வருடங்கள் கழிந்து போய்விட்டது, பல காலங்களை இப்படியாய் கழித்து விட்டேன். அன்பு சகோதரியே, உன்னோடு இருக்க வேண்டிய, உன்னோடு இருப்பேன் என்றென்று முன்னுடனே இருக்கும்படியாக அனுப்பப்பட்ட அந்த துணையாளர் உன்னோடு இருக்கிறாரா? ஐயா, அந்த உதவியாளர் உன்னோடு இருக்கிறாராமா? உன்னோடு இருக்கிற குடும்பத்திலே அவரை வைத்திருக்கிறீர்களா? அவரால் நடத்தப்படுகிறீர்களா? நன்றாக சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்தில் தேற்றவே இல்லை என்று சொன்னாயே, இந்த தேற்றவாளனை எங்கே தொலைத்தாய்? அன்பு சகோதரியே, அன்பு சகோதரனே, இந்த தேற்றவாளனை எங்கே தவற விட்டீர்கள்? எங்கே அவரை மனதை புண்படுத்தினீர்கள்? அவரை துக்கப்படுத்தி
நிறுத்தினீர்கள்? எங்கே அவரை உங்களை விட்டு தூரமாய் விட்டு விட்டீர்கள்? அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இந்த பாருங்கள், கர்த்தர் சொல்றாரு, யோவான் 14:16 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. நான் பிதா கிட்ட உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுவேன். எதற்காக என்றால், நான் வேண்டிக் கொள்ளும் பொழுது அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியாக சத்திய ஆவியாகிய ஹல்லேலூயா வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். வேறொரு தேற்றவாளன் இந்த உலகத்தில் வேறு யாருமே தேற்ற முடியாத அளவிற்கு உங்களை தேற்றுகிறவர். நீங்கள் ஒருவேளை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பாருங்கள், பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறார். சிறைச்சாலையில் அடைத்து 4 வகுப்புகளை போட்டு, அதாவது 4 அடுக்கு காவல். எப்படி ஒரு தேவ மனுஷன் பாருங்க, சாதாரண பேதுரு அல்ல, உலகத்தை கலக்கிய ஒரு மனிதன். உலகத்தை கலக்குகிறவர்கள் என்று பெயர் எடுத்தவர்கள் பார்த்தீர்களா? அதனால ஒரு ஹை கிளாஸ் பாதுகாவல் போட்டிருக்காங்க. 4 அடுக்கு வகுப்புக்கு 4 காவலர்களை போட்டு பயங்கர பாதுகாவல். ஓ மைட்டி காட்! நடந்தது என்ன? இந்த பேதுருவோ அவரோடு ஒரு துணையாளர், தேற்றவாளன், சமாதான பிரபு, அவரோடு ஒரு உதவியாளர் இருந்தார் பாருங்க. இவர் எதை குறித்தும் கவலைப்படவில்லை. நாம் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறதுனால் தான் தோற்று போகிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். யார் கேட்கா சொன்னா? யார் கேட்கிறா பாருங்க. இப்படியாய் நாம் எல்லாவற்றையும் நாமே சுமக்கிறோம். நம்முடைய உதவியாளரை, துணையாளரை நாம் பயன்படுத்துவதில்லை. இந்த தேற்றவாளனை தேற்றுவதற்கு நாம் அனுமதிப்பதில்லை. அவரோடு என்றென்றும் வாழுகிற அந்த அற்புதமான வாழ்க்கையை நாம் இன்னும் அநேகர் தொடங்கவில்லை. பாருங்க, கர்த்தர் சொல்கிறார், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. பாருங்க, எத்தனை கிறிஸ்தவர்கள் அவரை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாக கவனியுங்கள். எத்தனை பேர் உலகத்தார் மாத்திரமல்ல, புறஜாதியார் மாத்திரமல்ல, நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை பேர் அவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறார்கள். அவரை பெற்றுக்கொள்ளவும் முடியாமல் இருக்கிறார்கள். ஆனால் அவர் உங்களுடனே வாசம் பண்ணி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் உங்களுடனே, மைட்டி காட், அவர்தான் உலகத்திலே சக்தி வாய்ந்தவர். தேவனுடைய சக்தி, தேவனுடைய வல்லமை அவர். அவர் உங்களோடு இருந்த அந்த அக்கினி உங்களோடு இருந்தால், மைட்டி காட், உங்க பக்கத்துல எந்த மந்திரம், பில்லி சூனியம், எந்த குட்டிச்சாத்தான், எந்த ஏவலும் உங்க பக்கமே வர முடியாது. ஒருவேளை அது உங்களுக்கு உங்க வீட்டிலேயோ எங்கேயோ வைத்திருந்தால் கூட, நீங்கள் கடந்து செல்லும் பொழுதே உங்களோடு வருகிற அந்த அக்கினி இவை எல்லாவற்றையும் பொசுக்கிவிடும். எல்லா சதி சர்ப்பனங்களையும் நாசமாக்கிவிடும். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி, நல்லா கவனிங்க, உங்களுக்கு உள்ளே இருப்பதால், மைட்டி காட், உங்களுக்கு உள்ளே, எனக்குள்ளே அவர் இருப்பதால் நாம் அவரை அறிவோம். ஆண்டவர் சொல்றார், அடுத்த 18 அடுத்த வசனம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டேன். உங்களை, அதாவது என்ன அர்த்தம்னா, உங்களை அனாதைகளாக விட்டேன், உங்களை ஆதரவற்றவர்களாக விட்டேன், உங்களிடத்தில் வருவேன். எப்படி ஆண்டவரே வருவீங்க? பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனாய் நான் உங்களோட வந்து, கர்த்தரே ஆவியானவர். என் அன்பு தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை, சுகம். நிச்சயமாய் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். இந்த காரியங்களை மறந்து விடாதீர்கள். தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற அற்புதமான வாழ்க்கை உங்களை ஒரு உன்னத நிலைமைக்கு கொண்டு செல்லும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இதை அவர்கள் பாதுகாப்பார்கள். என்னுடைய செல்வம் பாதுகாக்கும், என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய பதவி பாதுகாக்கும் என்று நினைத்தவர்கள் எல்லாம், குதிரைகளை, ரதங்களை குறித்து நினைத்தவர்கள், பெருமை பாராட்டினவர்கள், அதிகாரிகள் இருக்கிறார்கள், எனக்கு அந்த தலைவர் இருக்கிறார், இந்த தலைவர் இருக்கிறார், எனக்கு அந்த அரசாங்கம் இருக்கிறது, என்னுடைய கட்சி இருக்கிறது, தோற்று போனார்கள், தொலைந்து போனார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, மனுஷரை நம்புகிறதை பார்க்கிலும், பிரபுக்களை, நாசியில் சுவாசம் உள்ள மனிதரையும் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும், தேவன் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். நீங்கள் ஒரு நாள் இதை பார்ப்பீர்கள், உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் பார்ப்பீர்கள். அதையெல்லாம் நம்பி இருந்தவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவார்கள். நீங்கள் கர்த்தரை நம்பி இந்த ஆவியானவரை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொண்டு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடும் அந்த பரிசுத்த ஆவியானவரின் முழு நிச்சயத்தோடும் வாழ்வீர்களானால், நீங்கள் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. உங்களுடைய வாழ்க்கை வாழ்ந்து சிறந்திருக்கும். இந்த அற்புதமான துணையாளரை ஒரு நாளும் விட்டு விடாதிருங்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த அற்புதமான
தேற்றவாளனும் துணையாளரும் உங்களோட இருப்பாரே ஆனால், ரோமர் 8:27 சொன்னபடி 28 சொன்னபடி, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். Mighty God, இவர்களோட இருந்தாருன்னா பாருங்க, பலத்தினாலும் அல்ல. என் அன்பு சகோதரியே சகோதரனே, ஐயா எனக்கு பலம் இருக்கு, பதவி இருக்குது, பட்டம் இருக்குது, வீடு இருக்குது, சொத்து இருக்குது, ஆஸ்தி இருக்குது, பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும். உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பங்களை, உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து பாதுகாத்து மேன்மைப்படுத்த இந்த பரிசுத்த ஆவியானவரையில் ஆகும். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். நிச்சயமாய் நாம் செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் இரக்கமுள்ள தெய்வமே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். ஐயா, நீர் எத்தனை பெரியவர், உயர்ந்தவர், சிறந்தவர், மாறாதவர். உம்மையே நோக்கி பார்க்கிறோம் எங்கள் தெய்வமே. ஐயா, அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு பேரையும் இன்று உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பும்படியாய், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த துணையாளர் இல்லாததால் அல்லவோ ஐயா, இந்த உதவியானவரை நாங்கள் காணாமலும் அறியாமலும், ஒருவேளை அவரை நாங்கள் சரியானபடி தக்கபடி வரவேற்காததினாலும், தக்கபடி அவரால் நடத்தப்படாததினாலும் அல்லவோ தோற்று போய்விட்டோம். எங்கள் தெய்வமே, எங்களை மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் தெய்வமே, எங்களுடைய அப்பா நிர்விசாரத்தை, எங்கள் அறியாமையை கர்த்தர் மன்னித்து எங்கள் சகோதர சகோதரிகளை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா, அனுதினமும் என்றென்றும் எங்களுடனே இருக்கிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே இனி எங்களை நடத்தும்படியாய், ஐயா, இந்த உதவியாளரே எங்கள் குடும்பங்களிலே, இந்த துணையாளரே எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, ஐயா, எங்கள் கையின் பிரயாசங்கள், தொழில் ஊழியங்களிலே இந்த துணையாளரே எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் எங்களை முற்றிலுமாய் சமர்ப்பிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எத்தனையோ இடர்பாடுகள், சிக்கல்கள், உபத்திரவங்களிலே இருக்கிற பிள்ளைகளை ஐயா, விடுதலையின் ஆவியானவர் கடந்து சென்று பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கே அகப்பட்டார்களோ, எங்கே சிக்கலிலே அகப்பட்டிருக்கிறார்களோ, எங்கே உபத்திரவத்திலே அகப்பட்டிருக்கிறார்களோ, பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் பிள்ளைகளை, என் அன்பு சகோதர சகோதரிகளை, அவர்களுடைய பிள்ளைகளை தேற்றும்படியாய் ஐயா, சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தும்படியாய் சத்திய ஆவியாகிய எங்கள் வேறொரு தேற்றவாளனாகிய அன்பின் ஆவியானவர் குடும்பங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் மாறி போகட்டும் சுவாமி. ஐயா, பிரச்சனைகள் எல்லாம் மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த உலகத்திலே பலத்தை நம்பி, பலாத்காரத்தை நம்பி ஏமாந்து போனவர்கள், தோற்று போனவர்கள் எத்தனையோ பேர். ஐயா, நாங்களும் அநேகர் இப்படியாய் தோற்று போய்விட்டோம். இனி நாங்கள் அப்படி தோற்று போவதில்லை. கர்த்தரையே எங்களை வீட்டை கட்டும்படியாய், ஐயா, கர்த்தரே எங்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை, எங்கள் நகரத்தை காவலாக்கும்படியாய் உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, எருசலேமே, உன் மதில்களின் மேல் ராம் முழுவதும் பகல் முழுவதும் ஒரு காலம் தூங்கி போகாத மௌனமா இராத ஜாமக்காரர்களை ஏற்படுத்துவேன் சொன்னீங்களே, அப்படியே என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே உம்முடைய ஜாமக்காரர்கள் இவர்களை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய், ஓ லார்ட், பரிசுத்த ஆவியான ஒரு பரிசுத்த தூதர்களினால் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகள் என்ன கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ ஐயா, என்ன ஆபத்தில் இருந்தாலும் சரி, என்ன சோதனைகள் வந்தாலும் சரி, எத்தனை ஆபத்துகள், துன்பங்கள், உபத்திரத்தில் இருந்தாலும் சரி, சகலமும் இவர்களுக்கு நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும்படியாய் பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன், ஐயா, வேறொரு தேற்றவாளன் இவர்களோடு இருந்து இவர்களை நடத்தும்படியாய் எங்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்க, பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் அறிய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. நிச்சயமாக வரும் நாட்களிலே அதை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். மிகவும் முக்கியமான காரியம் அதுதான் நம்ம வாழ்க்கையில வெற்றியை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, விடுதலையை, மகா பெரிய மேன்மையை. இந்த ஆவி வரும் பொழுதுதான், இந்த பரிசுத்த ஆவி வரும் பொழுதுதான் நீங்கள் உயர உயர உயரை பரப்பீர்கள், மேன்மைக்கு மேல் மேன்மை அடைவீர்கள். தயவு செய்து நம்முடைய கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். நமக்கு ஒரு
நல்ல சேனை இருக்கிறது. அநேக அன்பு சகோதரிகள் வெளிநாடுகளில் இருந்து உள்நாடுகளில் பல இடங்களிலும் இருந்து அடியேனை அழைத்து அந்த கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று சொன்னீங்க. நிச்சயமாய் நீங்கள் ஜெபியுங்கள், ஊக்கமாய் ஜெபியுங்கள். இதற்காக ஜெபிக்கிற, இதற்காக பண உதவிகள் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் யார் யார் செய்ய முடியுமோ அதை நிச்சயமாய் செய்யுங்கள். அது கர்த்தருடைய கணக்கில் ஏறும். கர்த்தர் நூறத்தனையாய் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். ரெபேக்கா எந்த ஊரு? இந்த திருவண்ணாமலை தான். திருவண்ணாமலை தான். உங்களுக்கு என்ன பிரச்சனைமா? இடுப்பு வலி தான். இடுப்பு வலி எவ்வளவு நாளா? இது 4 வருஷமா இருக்குது. 4 வருஷமா? டாக்டர் என்ன சொன்னாங்க உங்களுக்கு? அது பெல்ட் போட தான் உட்கார முடியும். பெல்ட் இந்த பெல்ட் நீங்க தான் போட்டுருந்தீங்களா? ஆமா. உங்களால என்ன பண்ண முடியாது இடுப்பு வலியில? பண்ண முடியாது. எதுவும் பண்ண முடியாது. உட்கார முடியுமா? என்ன வலி இருக்குமா உங்களுக்கு? இடுப்பு வலில இருந்து கால் வரை ரொம்ப வலிக்கும். பெயின் இருக்கும். எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டீங்க? 4 வருஷம். 4 வருஷம். இப்ப பெயின் இருக்கா? இல்ல. சுத்தமா இல்ல. குனிஞ்சு பாருங்க. நல்லா குனிஞ்சு பாருங்க. குனிங்க, ஏந்து பாருங்க, நிமிர்ந்து பாருங்க, உயிர் திருப்பி பாருங்க. பெயின் இருக்கா? இல்ல. சுத்தமா இல்ல. நல்ல கரங்க தட்டுங்களே. இந்த ரமணி அம்மா பாருங்க, 4 வருஷம் டாக்டர் பெல்ட் கட்டணும்னு சொன்னாங்களாம். இடுப்பு கீழ இருந்து கால் வரைக்கும் வலி வருமா? ஆனா இப்போ ரவியாபனம் ஜெபிச்ச மாத்திரத்துல இப்ப வலி கம்ப்ளீட்டா நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த அம்மாக்கு அற்புதம் செய்துட்டார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். நல்லா தட்டி, நல்லா தட்டி. கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா? இன்றைக்கு எல்லாருக்கும் ஜெபிக்க போறோம். அப்படியே வலி வேதனை இருக்கிறவங்க அந்த பக்கம் வந்துடலாம். சரியா? எல்லாருக்கும் ஜெபிக்க போறோம். எல்லாம் கொஞ்சம் இருந்து இன்னைக்கு கர்த்தர் செய்கிற அற்புதமான காரியங்களை பாருங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. சந்தோஷமா சொல்லுங்க. கர்த்தர் ஜீவிக்கிறார். ஆமென். 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 இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சுவிசேஷத்திலையும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துல மாத்திரம்தான் ஜீவன் இருக்கிறது. ஆமென். 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 ஹalleluya. பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் சுவிசேஷமே தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென். ஹalleluya. திக்குவாயம். திக்குவாயம். சொல்லுங்க சிஸ்டர். குழந்தை பிறந்ததிலிருந்தே பையன் திக்குவாயா இருந்திருக்கிறான். இந்த பாருங்க, தாய் அழுது. கரங்களை நல்லா தட்டி. உன் பேரு உன் பேர் சொல்லுமா? அபிஷேக். ஹalleluya. நல்லா கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். mighty God. இயேசு நல்லவர். ஹalleluya. இந்த அம்மா வந்து வேட்டவளத்தை சேர்ந்தவங்க. பல ஆண்டுகளாக நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதியால கஷ்டப்பட்டாங்க. இப்ப ஐயா அவர்கள் ஜெபித்த உடனே ஆண்டவர் நல்ல ஒரு சுகத்தை கொடுத்திருக்காரு. என்ன செய்ய முடியாது முன்னால? இல்ல ஒரு 10 வருஷமாவே கரெக்டா நேரா நிக்க முடியாதுங்க. அந்த அம்மாவுக்கு அதிகமா தலை சுத்தல் வரும். எல்லாத்துல இருந்தும் ஆண்டவர் இப்ப ரவி அபிரகாம் ஐயா ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் சுகம் கொடுத்துட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜோதி அம்மாக்கு 2 வருஷமா இந்த பேக் பெயின் எல்லாம் வலிக்கும். ஆனா இப்போ ஐயா ஜெபிச்ச மாத்திரத்துல வலி கம்ப்ளீட்டா நீங்க கர்த்தர் சுகத்தை கொடுத்தாங்க. சொல்லுங்கம்மா. ஜெபம் பண்ணாரு. வச்சிருக்க ஊந்த அவ்வளவுதான் தெரியும். அதுக்கப்புறம் வலி உடனே பூரண சுகத்தை. என்ன வலிலாம் இருந்துச்சு? என்ன வலிலாம் இருந்துச்சு? இந்த தலையில இருந்து ரத்த குழாய் அடைப்பா இருக்கும். ஆபரேஷன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாவா வலிக்கும். இந்த பக்கம் 2 சைடும் வலிக்கும். இப்ப எல்லா வலியும் போயிட்டு எதுவுமே இல்ல. கர்த்தர் நல்லவர். 3 வருஷமா கிட்னி கல்லுல யூரின் இன்ஃபெக்ஷன்ல அவங்களால ஒழுங்கா அவங்க சிறுநீர் கூட கழிக்க முடியாத ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி மீட்டிங் கேள்விப்பட்டு அவங்க வந்திருக்காங்க. இப்ப ஜெபிச்ச உடனே அவங்களுக்கு அந்த வலி இல்ல, அவங்களுக்கு அந்த எரிச்சல் இல்ல, உடனடியா அவங்களுக்கு சுகமா இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எனக்கு 3 வருஷமா வலி இருந்திருக்கு. எனக்கு தெரியல. ஒரு வாரமா ரொம்ப வலி வேதனை அனுபவிச்சேன். இப்பதான் எனக்கு ஸ்டோன் இருக்குன்றது டாக்டருங்க சொன்னாங்க. சிடி ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்து சொல்லவே இல்லை எந்த டாக்டரும். இப்பதான் தெரிஞ்சு நான் ஜெபத்துக்கு வந்தேன். யூரின் பண்ற இடத்துல ரொம்ப வலியும் நீர் சுளுக்கு மாதிரி வலி எடுத்துனே இருந்துச்சு. இப்ப எனக்கு இல்ல அந்த வலி. கர்த்தர் என்ன சுகமாக்கினார். ஆமென். ஹalleluya. இயேசு ஜீவிக்கிறார். ஆமென். தம்பி உங்க பேர் சொல்லுங்க. காத்தவராயன். எந்த ஊரு நீங்க? புதுப்பாளையம். புதுப்பாளையம். என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம். ஹார்ட் ப்ராப்ளம். என்ன ஹார்ட் உனக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு? வாயு கொய்யா போயிட்டு இருந்துச்சு. வாயு கொலா போயிடுச்சு. ஆபரேஷன் பண்ணாங்களா? ஆமா. அப்ப வலி இருந்துச்சா? ஆமா. வலியோட தான் வந்தீங்க. ஐயா ஜெபிச்சாங்களா? இப்ப வலி இல்ல. இல்ல. சுத்தமா இல்ல. நல்ல கரங்க தட்டுங்களே. காத்தவராயனுக்கு வந்து ஹார்ட்ல வந்து அவனுக்கு வால்வு மாத்தி இருக்காங்களாம். 8 மாசமா வலியோட வந்திருக்கிறாப்பல. ஆனா இப்ப ரவி அபிரகாம் ஜெபிச்ச மாத்திரத்துல இப்ப வலி கம்ப்ளீட்டா இல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்திருக்கிறார். ஆமென். ரமணி அம்மா எந்த ஊரு?
திருவண்ணாமலை என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு இங்க வரும்போதெல்லாம் வந்து எனக்கு தலை வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, உடம்பெல்லாம் வலி. உடம்பு ஃபுல்லா வலிக்கும். வலி. எவ்வளவு நாளா வலிக்குது? எனக்கு வந்து ஒரு 6-7 மாசமா அது மாதிரி தான் இருக்கு. 6-7 மாசமா ஹாஸ்பிடலுக்கு போனீங்களா? ஹாஸ்பிடலுக்கு எல்லாம் போனேன், ஊசி போட்டா நல்லா இருக்கும். ஆ. அதுக்கப்புறம் மறுபடியும் வலி வந்துரும். இப்ப வலி இல்லையா? இப்ப இல்ல. ஐயா ஜெபிச்சாங்களா? ஐயா ஜெபிச்ச பிறகு சுத்த வலி இல்ல, கம்ப்ளீட்டா இல்ல. உங்க பேர் என்ன சொன்னீங்க? அம்னியம்மா. ரமணி அம்மா, நல்லா கை தட்டுங்க. ஐயா இவர் பேர் வந்து எட்வின் ஏழுமலை. ஓபனர் சர்ஜரி பண்ணி 1 வருஷம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு. அவருடைய கிருபையில ஆண்டவர் ரவி ஐயா வச்சு ஜெபம் பண்ணும்போது சர்ஜரி நடந்த இடத்துல வந்து கை தூக்க முடியாத அளவுக்கு பெயின் சொல்லி வந்தாரு. இப்போ ஐயா ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் ஆண்டவர் கிருபையில நல்ல ஒரு அற்புதமான சுகம் கொடுத்து நல்ல கை தூக்க 5 வருஷமா வலி நீங்கி சுகமடைந்திருக்கிறார். அருண்ராஜ் வேட்டவளத்துல இருந்து வந்திருக்க. அப்படி 3 வருஷமா இடுப்பு வலியில கஷ்டப்பட்டு இருந்தாரு. அவரால் கீழே உட்கார்ந்து எழுந்திருக்க முடியாது. இப்ப அவருக்கு ஜெபம் பண்ண உடனே, ரவி அபிரகாம் ஐயா ஜெபம் பண்ண உடனே இப்ப அவரால் விடுதலையா இருக்கிறத உணர்றாரு. கீழே உட்கார்ந்து என்னால எழுந்திருக்க முடியும்னு அவர் தைரியமா சொல்றாரு. கீழே உட்காருங்க பார்க்கலாம். உட்கார்ப்பா. ஓகே, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அம்மா அம்மா உங்க பேர் சொல்லுங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் 5 வருஷமாவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா, உட்கார முடியாது, ஓரளவுக்கு எழுந்திருக்க முடியாது. ஆண்டவர்கிட்ட ஆனா நான் ஜெபம் ஜெயிப்பேன், ஆண்டவரே இது எப்போ மாறும், எப்போ இந்த பிரச்சனை எனக்கு மாறணும். ஆனா இந்த கூட்டத்துக்கு கூட்டு வந்ததுக்கு கர்த்தருக்கு கோடாட கோடி செலுத்துக்கிறேன். ஆண்டவர் இந்த கூட்டத்தை அதிகமா கொண்டு வந்தார், என் உடம்பு சுகத்தை கொடுத்தார். கோடான கோடி கர்த்தருக்கு சோத்திருக்கிறேன். அந்தோணி அம்மான்றவங்க பல ஆண்டுகளாக கழுத்து வலியில இருந்து இப்பொழுது ஆண்டவர் நல்ல சுகம் கொடுத்திருக்கார். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கழுத்து வலி, இடுப்பு வலி இருந்தது. இப்போ பிரேயர் பண்ண பிறகு நல்ல ஆண்டவர் சுகம் கொடுத்துரு. ஏசப்பாவுக்கு நன்றி. எனக்கு சின்ன வயசுல இருந்து காது சரியா கேட்காது. ஆனால் கண் பார்வை இடையில தான் எனக்கு கொஞ்சம் மங்களா தெரிஞ்சு. பைபிள் படிக்க எனக்கு முடியாது, கண்ணாடி போட்டு தான் படிப்பேன். ஆனால் இப்போ ஐயா ஜபிக்கும் போது நான் மழங்கி கீழே விழுந்தேன். கர்த்தன் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து விட்டு கர்த்தருக்கு. ரூத் என்ற அம்மா வேட்டவளத்துல இருந்து வந்திருக்காங்க. இவங்களுக்கு 2 காதும் சரியா கேட்காது. அது மட்டும் இல்லாம சரியா கண் பார்வை இல்ல. இவங்களால பைபிள் சரியா படிக்க முடியாது. அப்படி சின்ன வயசுல இருந்தே இருந்தது. ஆனா இன்னைக்கு ஜெபம் பண்ண பிறகு அவங்களால பைபிள் நல்லா படிக்க முடியுது. அவங்களுக்கு 2 காதும் நல்லா கேக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 15 வருஷமாவே இருக்குது. 15 வருஷம் ஹார்ட் பிரச்சனை. ஆமா, இருந்தாலும் ஒரு நேரம் வலிக்காது, ஒரு நேரம் வலிக்காது. இருந்தாலும் நடக்க முடியாது. இப்ப நான் வரக்குள்ள ஆட்டோல கூட உட்கார்ந்து தான் நான் ஏறினேன். ஆனா அவர் தொட்ட உடனே உச்சாங்கால்ல இருந்து உச்சாங்கால் வரைக்கும் என் தேவன் பலத்தை கொடுத்தாரு. கரங்க தட்டுங்களே. 15 வருஷம் ஹார்ட் பிரச்சனை, உடம்பு ஃபுல்லா வலி. ஆனா பாருங்க, ஐயா ஜெபிச்ச மாத்திரத்துல அவங்க வல்லமை போனதுனால அவங்களுக்கு வலி இல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்ல சுகத்தை கொடுத்திருக்கார். ஆமென். திருவண்ணாமலையில இருந்து காமராஜ் வந்திருக்காரு. 18 வருஷமா இடுப்பு வலியில கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. அவரால் எந்த வேலையும் செய்ய முடியாது, வீட்டுல சும்மா தான் இருந்திருக்கிறாரு. இன்னைக்கு ஜெபம் பண்ண உடனே கர்த்தருடைய வல்லமை அவரை தொட்டதான். அவர் கீழே விழுந்துட்டாரு. இப்போ அவரு சுகமா இருக்கிறாரு. நான் விடுதலை ஆயிட்டேன்னு சொல்றாரு. அவருடைய சாட்சி கேளுங்க. என் பேர் காமராஜ், நான் திருவண்ணாமலை மாவட்டம் சேர்ந்தவங்க. 18 வருஷமா அந்த வலி இருக்கும். ஆனால் அந்த 4 மாசமா வேலையே செய்யல. இப்போ வீட்டிலே தான் இருந்தேன். இந்த வலி அப்படி இருக்கும். வலி, கைத்து வலி, இடுப்பு வலி, எந்த வேலையும் செய்ய முடியாது. இப்போ ஐயா என்னை தொட்டவன ஒரு வல்லமை வந்து என்னை அப்படியே சுத்தப்படுத்திச்சு, கிளீன் ஆயிட்டேன். கீழே உட்கார்ந்து எழுந்திருங்க பார்க்கலாம். உட்கார்ந்து காட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கையில தூக்குங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் சுகமளிக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா.